ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ட்ரேடிங் லாஜிக் நம்ம இன்றைக்கி நிறைய பேருக்கு க்யூரியாசிட்டி இருக்கும். ப்ரைம் குரூப்பில் என்ன மாதிரி விஷயத்தை ஷேர் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தெலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை நம்ம யூடியூப்பில் போடலாம் அப்படின்றதுக்காக நம்ம கடந்த ஒரு சில நாட்களாக போடலான்னு சப்போர்ட்ஸ் அந்தளவுக்கு இல்லை, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிள் வருது அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் 9:30 ஒரு மிட் பாயிண்ட் ட்ரா பண்ணி, ஸோ இதுக்கு மேலே ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த ஃபஸ்ட்டு 2 லெவல் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதாவது ஃபஸ்ட் லெவல், இது 2வது லெவல். 25,920 ஃபஸ்ட் லெவலாகவும், இந்த 25,950 2வது லெவலாகவும் டார்கெட்டாக மென்ஷன் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஓவரால் அப் ட்ரெண்ட் போகிறதுனால நான் என்னோடய வியூ அப் சைடுக்காக நிறைய பேர் மார்க்கெட்டுக்கு எல்லாம் செல் சைட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு. ஆக்சுவலி அங்கே கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேல் செட் வந்துச்சு. ஆனால் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் கிளியராக அமைச்சு சேல் எதுவும் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணி பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாருங்கள். 2 லெவலும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். எங்கே ஸ்டாப் லாஸ் போடணும், எங்கெங்கே டார்கெட் வைக்கணும், ஏன் ஸ்டாப் லாஸ் போடணும், இந்த மாதிரி விஷயத்தெலாம் நம்ம ப்ரைம் குரூப்பில் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போது லாஸ்ட்டில் கூட வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்கு அமைச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல டார்கெட்டை புக் பண்ணணும் அப்படின்னு. சரி, ஏன் அந்த பக்கம் டார்கெட் நம்ம புக் பண்ணிக்கணும் அப்படின்னா, ப்ரைஸ் சம்டைம்ஸ் என்ன சைட்வேஸ், அதாவது மார்க்கெட் ரேஞ்சிலே போயிடுச்சு, மார்க்கெட் ஈவினிங்க்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும். அந்த பேஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்காது. கிட்டத்தட்ட 2:30 மணி 3 மணிக்கு மேலே தான் ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட் லெவலில் கிட்டத்தட்ட 75% ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு, மிச்சம் 25% ஸ்டாப்பில் ட்ரைலிங், அதாவது இங்கேயோ அல்லது காஸ்ட் டு காஸ்ட்டோ எடுத்துன்னு வச்சுட்டோன்னா ஒன்றும் பிரச்சனை. மார்க்கெட் ரிவர்ஸ் வந்தால் கூட நமக்கு அந்த 75% ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் காஸ்ட் டு காஸ்ட் நம்ம எக்ஸிட் ஆகிட்டா கூட ஒன்றும் பிரச்சனை, நமக்கு நஷ்டம் எதுவும் ஆகாது. ஓகே, சிம்பிள் கான்செப்ட் தான். இந்த கான்செப்டுக்காக தான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். சரி, ஏன் சார் இந்த பக்கம் என்ட்ரி எடுத்தீங்க, கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் லாஜிக்கை அப்படின்னு கேட்டிங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மார்க்கெட்டு ஒரு அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டு இருக்குது. அப் ட்ரெண்ட் மூவ் ஆகிட்டு இருக்குது. பையர்ஸ் நல்லா ட்ரை பண்ணுறாங்க. இந்த இடத்துல நல்லா கிளியராக புரியுது பாருங்கள். செல்லர்ஸ் ட்ரை பண்ணாங்க, ரைட்டு. அகைன் செல்லர்ஸ் ட்ரை பண்ண இங்கேயே லோயர் லோ ஃபார்மேஷன் ஆகிட்டு கீழே மார்க்கெட் கீழே இந்த மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு செல்லிங்கான ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னா. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, மார்க்கெட்டு பையர்ஸ் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இங்கே பையர்ஸ் இருக்காங்க. மார்க்கெட் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் போய்ட்டு சொல்ல பையர்ஸுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சப்போர்ட் தான் நமக்கு ஸ்டாப் லாஸை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணி மார்க்கெட்டை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே, அதே மாதிரி இங்கே நிறைய எஸ்எல் புட் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய எஸ்எல் ஏரியாஸ் எல்லாம் இன்றைக்கி நம்ம ஷார்ட் போகலான்னு சொல்லி நிறைய பேர் ஷார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. மேலே புல் பேக்கில் ஷார்ட் பண்ணிக்கலாம், மேலே எஸ்எல் போடலான்னு. ஸோ அவங்கள எஸ்எல்லாம் ட்ரிகர் பண்ணிகிட்டு இருக்குது. ட்ரிகர் பண்ணிவிட்டு மேபி மார்க்கெட்டுக்கே வரலான்றதுக்காக அந்த ஃபஸ்ட் லெவலுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்பும் இருக்குது. ஆனால் ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்பில் இந்த மாதிரி விஷயத்தில் ஷேர் பண்ண மாட்டேன். நம்மளுடைய ப்ரைம் குரூப் இருக்குல்ல, அந்த குரூப்பில் தான் அந்த லைவ் மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தை ஷேர் பண்ணுவேன். ஸோ செல்லர்ஸோட ரிஜெக்ஷன் எப்படி இருக்குது, பையர்ஸ் எப்படி டாமினேட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயத்தெலாம் குறிப்பிடும். இது என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கிற ஒரு ப்ரைம் குரூப் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு சிலர் சொல்லுவாங்க, சார் நான் அந்த குரூப்பில் நான் ஜாயின் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்வாங்க. இது ஆக்சுவலாக ஒன்லி ஃபார் என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். ஏன்னா விஷயம் புரிஞ்சால் மட்டும்தான் தெரியும். இதில் கால்ஸ் கொடுப்பாங்க, டிப்ஸ் கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு எந்த யூஸும் இல்லை ஃப்ரெண்ட். தயவுசெய்து சொல்கிறேன், உங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது, அதை நான் உங்களுக்கு புரிஞ்சுக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது சார், ஜஸ்ட் அந்த குரூப்பில் மட்டும் ஆட் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2,999 பே பண்ணி ஒரு மாதத்துக்காக நீங்கள் சாம்பிள் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சதான் கண்டினியூஷன் மந்த்லி நீங்கள் அப்டேட் பண்ணிங்க. இல்லை சார் எனக்கு செட் ஆகலை, எனக்கு பிடிக்கல அப்படின்றப்போ ஒரு மாதம் நீங்கள் எக்ஸிட் ஆகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 2,999 இதுக்கு. இது நீங்கள் டிப்ஸ் பர்பஸ், கால் பர்பஸ் தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. என்ன சின்ன சார்ஜஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு பிடிச்சதா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ரைட்? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது டார்கெட் ஹைட் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீ குரூப்லேயே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான். ஓகே.